Hi guys, என்ன இன்னைக்கு எடுத்தோன்னே எங்கே வெளியே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னோடய பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பாட்டி வீட்டில் ஃபுல் டே இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிற வழி, இது எல்லாமே வெள்ளூர். ஸோ இது வெள்ளூரோட ஃபேமஸ் ஃபுட். Hello guys, good morning. So நான் இப்போ தான் எழுந்தேன். Now the time is 7:30. ஸோ எழுந்துட்டு இப்போ வந்து பாட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து சும்மா வாக் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து வாக் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே முன்னாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய செடி மரம் இந்த மாதிரி வந்து இங்கே நிறைய இருக்கும். ஸோ இங்கே மார்னிங் வாக் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அண்ட் இப்போ தான் எழுந்து நான் எதுவுமே பண்ணலை, இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே வாக் போயிட்டுருக்கேன். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். அண்ட் இவர் தான் என்னுடைய தாத்தா, அவர் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஸோ எஸ் பை. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே முன்னாடி எல்லாம் பெருக்க போகிறேன் நான். ஸோ இங்கே வந்து ரொம்ப லீவ்ஸ் நிறைய வந்து விழுது. ஸோ இப்போ முன்னாடி எல்லாமே நான் பெருக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி அண்ட் பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். ஸோ நான் பொட்டேட்டோ கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து கிச்சனில் இருக்கோம். இவங்க தான் என்னுடைய பாட்டி. அவள் ஹாய் சொல்லுங்க. ஹாய். கொஞ்சம் அழகாக மேக்கப் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் இப்போது அழகாக தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ நாங்கள் வந்து பூரி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பாட்டி வந்து மைதா மாவு பூரி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து பொட்டேட்டோ கிரேவி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ முடித்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கூட போட்டுக்க தண்ணி போடுமா? சாதாரண போதுமா தண்ணி? ஓகே, ஸோ நான் இப்போ ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பூரி வித் பொட்டேட்டோ. அவன் நல்லா இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்து நிறைய பழைய ஓல்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். இது எல்லாமே என்னோடய அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆல்பம். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ கியூட். ஸோ இது அவங்களோட வெட்டிங் இன்விடேஷன். ஹலோ. ஹாய். என்ன பார்க்குற? கிட்டவா, கம், ஓடிப்போ. ஹலோ காக்காஸ், ஹாய், பாய். ஸோ நான் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் நான் குளிச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து கொஞ்சம் சீரம் அண்ட் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட போகிறேன். அவர் எதுவுமே போட போகிறதில்ல. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறேன். பிகாஸ் நான் இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ லஞ்ச் வந்து வெஜ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ காய்ஸ், இப்போ நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க கார்டனில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்போ என்னென்ன செடி, என்னென்ன பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் நல்லா மஸ்கிட்டோ ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கே நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்குது. அதனால் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீம். இது வந்து குட்டியாக இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து வேப்பமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நீம் தான் நினைக்கிறேன். காடு, இது நீம் மாதிரி தெரியல. எனிஹவ் எனக்கு பேர்லாம் தெரியாது. சரி, பார்க்க நீம் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கீரைன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு கீரை செடி. அண்டு இதில் வந்து இது கூட குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலி இந்த நேம்ஸ்லாம் தெரியலை. ஸோ இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் இது வந்து பப்பாயா. இட்ஸ் அ பப்பாயா. பட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. காட், எனக்கு நேம்ஸ் தெரியலை வேறு எதுக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பிளான்ட், ஒரு ட்ரீ ஏதோ ஒன்று. பட் இங்கே வந்து நிறைய பூச்சி இருக்குது. ஸோ அந்த பூச்சி எல்லாமே இது சாப்பிட்டுட்ருக்கு. அண்ட் இது வந்து ஆலோவேரா. ஆலோவேரா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது ஒரு மணி பிளான்ட். இதுவும் ஒரு மணி பிளான்ட். இதை பார்க்க நம்ம அந்த சின்ன வயசில் ஃபேரி டேலில் படிப்போம்ல, பீன்ஸ். ஐயோ, எனக்கு அந்த நேம் தெரில. ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக். யா,
ஸோ யா இது அண்ட் இங்கே வந்து வாழை மரம் இருக்குது. வாழை மரம் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். யா ஸோ வீட்டில் இருக்க நான்வெஜ் எதாவது செய்யணுன்னா இங்கேருந்து நாங்கள் அப்படியே கட் பண்ணி வாஷ் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஸோ இங்கே நிறைய கீரை இருக்குது. ஸோ இது வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. இது வந்து டெய்லியும் இங்கே பூ வரும் இங்கே. ஸோ இங்கே படைக்குது. ஸோ டெய்லியும் மார்னிங்ஸில் இங்கே கிடைக்கும். அண்ட் அப்படியே நம்ம இப்போ இந்த பக்கம் வந்தால் இங்கே வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இது வந்து மாங்காய் மரம் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் கோவா, அந்த பக்கம் கொய்யா மரம் இருக்குது. அண்ட் இது என்ன செடின்னு தெரியலை. இது வந்து காமன், நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். இது இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர். வேறு என்ன இருக்குங்க? அப்படியே நம்ம இப்போ இந்த பக்கம் போனோம்னா இங்கே வந்து இது இருக்குது. இது வந்து முருங்கைக்கீரை, முருங்கை மரம். இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம், ரொம்ப பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு வரத்துக்கு. அண்ட் இங்கெல்லாம் நிறைய செடி இருக்கும். இங்கே இன்னொரு மாங்காய் மரம் இருக்குது. ஸோ அந்த சீசன் வந்துடுச்சுன்னா அங்கே வந்து நிறைய வரும். அண்ட் இங்கே வந்து இன்னொரு பப்பாயா இருக்குது. அண்ட் யார் வீட்டில் ஏதோ சண்டை போடுறாங்க. ஸோ இது வந்து சில்லி, பச்சை மிளகாய் செடி. பட் இப்போ எதுவும் இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட பிக் இருக்குது, நான் அந்த பிக் மட்டும் அதில் போடுறேன். வந்து சில்லி செடி. அண்ட் இங்கே வந்து இன்னொரு பப்பாயா இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய செடிஸ் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க ஹோம் கார்டன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி கார்டன் வைக்கலாம். உங்கள் வீட்டு மொட்டை மாடிலையும் நீங்கள் வந்து பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம். இவர் தான் என்னோட தாத்தா, கடைக்கு போயிட்டு வர. ஸோ இதுதான் காய்ஸ் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க ஹோம் கார்டன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தாலும் செடிங்க வைக்கலாம். வீட்டில் மொட்டை மாடியில் இருந்தாலும் வைங்க. ஸோ நம்ம வீட்டிலே கார்டன் வைக்கிறது நல்லது. அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டில் மேலே போயிட்டுருக்கேன். மேலே ஒரு வீடு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு நான் போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மரம்லாம் இருக்கும் இங்கே. ஸோ எஸ், ஓகே. ஸோ நான் மேலே வந்துட்டேன். சரி சார், ரொம்ப மூச்சாங்குது. ஸோ இங்கே தான் வந்து என்னோடய குட்டி வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பழைய கேசட் போட்டது, ஒரு டேப் ரெக்கார்டர். ஸோ நான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே கலெக்ட் பண்ணி எடுத்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ ஆல்பம்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் திஸ் ஒன் இஸ் மீ, என் கசின், அக்கா அண்ட் இது நான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இது எல்லாமே நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ நான் மேலே வந்து இருந்த எல்லா ஃபோட்டோஸுமே கலெக்ட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நிறைய இருக்குது. அண்ட் திஸ் ஒன் இஸ் மீ, இந்த குட்டி நான், அக்கா, என்னோட 2 கசின்ஸ் அனிஷா, அக்ஷு. லுக் அட் மீ. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து மழை வருது. நான் பாட்டி வீட்டு டெரேஸில் வந்திருக்கேன். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக இன்றைக்கி மழை வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து இந்த அதிர்சம் என்னோடய தாத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. இட்ஸ் யம்மி, ரியலாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி தூங்க போகிற ரூம். இங்கே வந்து கொசு வெள்ளை போட்டிருக்கோம். பிகாஸ் இங்கே வந்து கொசு இருக்கிறதால தான் நாங்கள் கொசு வெள்ளை போட்டிருக்கோம். ஹலோ காய்ஸ், ஸோ ஃபைனலாக நைட் வந்துடுச்சு. நான் என்னோடய டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். நான் தூங்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ணது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக என்னோடய ட்ரைபாட் எல்லாமே என்னோடய வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால தான் நான் இப்படி பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யா, அவ்வளோதான் இன்றைக்கி நான் இங்கே பண்ணேன். எங்கள் பாட்டி வீட்டில் நான் ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணல. பட் யா, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணேன், அது மட்டும் தான் பண்ணேன். அண்ட் நல்லா சாப்பிட்டேன். அதுவே நம்மளுக்கு ப்ரொடக்டிவ் தான். ஸோ யா, நான் என்னென்னு பண்ணன்றதுலாம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ. ஸோ நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல சீரியஸாக. அதனால் நான் பண்ணதில் கொஞ்சம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் யா, அவ்வளோதான்.
நைட் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன். நான் நைட் கேர் ரொட்டீன் எதுவும் பண்ண மாட்டேன், பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் லிப் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட போகிறேன். பிகாஸ் இன்னி கொஞ்சம் லிப் ட்ரை ஆனதால் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட போகிறேன் அண்ட் போட்டு நான் இப்போ தூங்க போகிறேன். அண்ட் எஸ் கைஸ், அவ்வளோதான் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ. இது என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை என்னோட நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஆர் இன்னொரு டே இன் மை லைஃப் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.